Hello friends, welcome to Xltechtamil. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா if குள்ள வந்து அண்டும் ஆரும் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். and அது மட்டும் இல்லாம if ஓட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதனால இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ரெண்டு ஸ்டூடெண்டோட நேம் இருக்கு, அவங்களோட ஸ்கோர் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காலம் மீல வந்து இஃப்ல அண்ட் மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அதே வந்து எஃப்ல பார்த்தீங்கன்னா இஃப்ல ஆர் யூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் இது பேசிக்காக வந்து என்ன அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 1, 2 இருக்கு இங்கே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுத்துலையுமே வந்து 35க்கு மேலே எடுத்தாங்கன்னா எனக்கு பாஸ் அப்படின்னு வரணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுத்துல 35 கம்மியாக எடுத்திருக்காங்க அப்படின்னா எனக்கு ஃபெயில் அப்படின்னு வரணும். ஸோ இது வந்து நம்ம இஃப்ல அண்ட் எப்படி யூஸ் பண்ணி எடுத்துன்னு வரது அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இஃப்கான சின்டெக்ஸும் சரி அண்ட் நெஸ்டட் இஃப் அண்ட் மல்டிபிள் கிரைட்டீரியா வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இஃப்கான பிளேலிஸ்ட் லிங்கை வந்து நான் ஐ பட்டன்லையும் என் கார்ட்லையும் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போ வந்து ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து இங்கே இஃப் கண்டிஷன் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் வாங்க. ஸோ ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு நமக்கு இஃப்கான சின்டெக்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து அண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஸ்கோரை வந்து லாஜிக்கல் டெஸ்ட்டில் தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ அப்போ லாஜிக்கல் டெஸ்ட்டில் தான் நம்ம அண்ட் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு அண்ட் ஆட் பண்ணனே பார்த்தீங்கன்னா அன்கான சின்டெக்ஸ் வந்து எனக்கு இங்கே ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் லாஜிக்கல் 1, லாஜிக்கல் 2. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 255 பேர் சரி உங்களால் யூஸ் பண்ண முடியும். பட் நம்ம இங்கே சாம்பிளுக்கு வந்து 2 பேர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 1 வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 35 இருந்ததுன்னா கமா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 2 இருக்கு இல்லையா, அதாவது D4 அதுவும் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 35 இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து பாஸ் வரணும். ஸோ ரெண்டுமே வந்து 35 அண்ட் அபோவ் இருந்ததுன்னா எனக்கு பாஸ் வரணும். ஸோ இப்போ வந்து என்ன நம்மளோட லாஜிக் முடிஞ்சிச்சு இல்லையா. ஸோ லாஜிக் முடிஞ்சோடனே வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணனே பார்த்தீங்கன்னா அன்கான சின்டெக்ஸ் க்ளோஸ் ஆகிட்டு இஃப்கான சின்டெக்ஸ் திருப்பி ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமா டைப் பண்ணுங்க. கமா டைப் பண்ணனே ட்ரூ. ஸோ இது ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு என்ன அவுட்புட் வரணும், பாஸ். ஓகே, இப்போ திருப்பி கமா டைப் பண்ணோடனே ஃபால்ஸ்க்கு. ஸோ ஃபால்ஸுக்கு நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில். ஸோ இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆகலனாலும் நமக்கு ஃபெயில் வரணும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சின்டெக்ஸ் கரெக்டாக அப்ளை ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ளூ கலரில் லிங்க் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எது உங்களோட லாஜிக்கல் டெஸ்ட், ட்ரூனா என்ன அவுட்புட் வரணும், ஃபால்ஸாக என்ன அவுட்புட் வரணும் அப்படின்றது உங்களுக்கு இங்கேயே கிளியராக தெரியும். ஸோ இதில் ஏன் இந்த டபுள் கோட்ஸ் மட்டும் ஹைலைட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணல அண்ட் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ண. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்டர் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கோர் 1ல் வந்து 34 மார்க் இருக்கிறதுனால நமக்கு இங்கே ஃபெயில் வந்து. ஸோ நான் இதை வந்து ஃபில் டவுன் பண்ணிடுறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே 30 தான் இருக்குது. ஸோ இதை நான் வந்து 16 மாற்றுறேன், இங்கே வந்து நான் 55 அப்படின்னு மாற்றுறேன். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பாஸ் வந்திருக்கு. ஏன்னா ரெண்டுத்துலையுமே வந்து 35 கம்மியாக இல்லை, இதில் ஏதாவது ஒன்றுத்தில் 35 கம்மியாக இருந்தாலும் நமக்கு ஃபெயில் வருது. இப்போ வந்து நம்ம ஆர் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் 35க்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு பாஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அண்டு, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் ஆர் யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்முலா பாரில் போய் இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே அதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அண்டு இருக்கு இல்லையா, இந்த அண்டுக்கு பதிலாக நான் ஆர் மாற்றி விட்டுறேன். என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கோர் 1ல் 34 இருக்குது, ஆனால் ஸ்கோர் 2ல் பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. அப்போ 50 வந்து ஒரு க்ரைட்டீரியா மேட்ச் ஆகிறதுனால நமக்கு இங்கே பாஸ் அப்படின்னு வருது. ஸோ இதை நான் ஃபில் டவுன் பண்ணேன் அப்படின்னா அடுத்ததுக்கும் நமக்கு பாஸ்ன்னு வருது. ஸோ இந்த மாதிரி இஃப்குள்ள அண்ட் அண்ட் ஆர் யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து நீங்கள் இந்த மாதிரி அவுட்புட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துன்னு வர முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட அட்வான்டேஜ் என்ன, இஃபோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இஃப்குள்ளே வந்து எந்த ஃபங்க்ஷனை வேணாலும் நீங்கள் மெர்ஜ் பண்ண முடியும், இன்பில் பண்ண முடியும். நீங்கள் இஃப்குள்ளே வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை மெர்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு ஃபங்க்ஷனாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா இஃப்குள்ளே நம்ம அண்டும் யூஸ் பண்ணியிருப்போம், இஃப்குள்ளே ஆர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த அண்டும் ஆருமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது மாதிரி வந்து இஃப்குள்ளே நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸை மெர்ஜ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஃபார்முலாவே கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இஃபோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து இஃப் ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 காலமை மேட்ச் பண்ணி மேனுவலாக டைப் பண்ணக்கூடிய ஒரு அவுட்புட்டை நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எக்ஸலை வந்து திங்க் பண்ண வச்சு அந்த அவுட்புட் எடுத்து வர வைக்க முடியும். ஸோ அதுக்கான கேப்பபிலிட்டி வந்து இஃப்க்கு இருக்குது. இதனால் வந்து இஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் இஃப் வச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 1ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ வந்து 1ன்னு டைப் பண்ண அப்படின்னா எனக்கு ஸ்கோர் 1ஓட டோட்டல் வரணும்.
2 டைப் பண்ணனா வந்து எனக்கு இந்த இடத்துல ஸ்கோர் 2 ஓட டோட்டல் வரணும்னு வச்சுப்போம். சரிங்களா? அது எப்படி எடுத்துன்னு வரதுன்னு பார்ப்போமா? ஸோ நம்ம நார்மலாக வந்து டோட்டல் போடுறதுக்கு சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் இஃப்குள்ளே சம் ஆட் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் லாஜிக்கல் டெஸ்ட் வந்து இங்கே இருக்கிறது ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு சம் ஆஃப் ஸ்கோர் 1 எனக்கு டோட்டல் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இது இல்லை அப்படின்னா நமக்கு சம் ஆஃப் ஸ்கோர் 2 டோட்டல் பண்ணணும். ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 110 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ நமக்கு ஸ்கோர் 2 டோட்டல் பண்ணியிருக்கு. இப்போ நான் 1 டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கோர் 1க்கான டோட்டல் இங்கே வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இஃப்குள்ளே சம் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இதே வந்து நீங்கள் ரிவர்ஸில் பண்ண முடியுமா நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ சம்முக்குள்ளே நம்ம இஃப் ஆட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் சூஸ் பண்ணோம். ஸோ இந்த ரேஞ்ச் சூஸ் பண்ணுற இடத்துல தான் நம்ம இஃப் ஆட் பண்ண போகிறோம். இஃப் லாஜிக்கல் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா எனக்கு ஸ்கோர் 1 வந்து டோட்டல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்கோர் 2 வந்து டோட்டல் பண்ணணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபால்ஸ் வர இடத்துல ஸ்கோர் 2க்கான ரேஞ்சை சூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரூ வர இடத்துல ஸ்கோர் 1க்கான ரேஞ்சை சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட லாஜிக்கல் டெஸ்ட் வந்து D8 ஈக்குவல் டு 1 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இதை என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒரே அவுட்புட் தான் வருது. ஸோ இப்போ நான் டூன் மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் 110 வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபார்முலாக்குள்ளேயும் இஃப் ஆட் பண்ண முடியும், இஃபுக்குள்ளேயும் ஃபார்முலா ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலிமா வந்து நீங்களே வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஃபார்முலாவை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து இன்னும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் நிறைய சினாரியோஸ் ட்ரை பண்ணுங்கள். அந்த சினாரியோஸில் ஏதாவது டவுட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து எங்களை வாட்ஸ்அப்லையும் டெலிகிராம்லையும் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் அந்த குரூப்பில் இருக்க கண்டிப்பாக தெரிவிக்கலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Aravind. Take care. Bye bye.